வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்க்கறது டி எடிட் ஃபுட் சேனல். இன்னைக்கு சூப்பரான சுவையான ஒரு மட்டன் சுக்கா வறுவல் தான் செய்ய போறோம். இந்த சுக்கா வறுவல் செய்யறது ரொம்பவே ஈஸி தான், பட் டேஸ்ட் செமையா இருக்குங்க. இந்த மட்டன் சுக்கா வறுவல் சப்பாத்தி, பரோட்டா, சாப்பாடு கூட எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்பவே அருமையா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மட்டனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். 3/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். மசாலாவையும் நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரை கிலோ மட்டனை நல்லா கழுவி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். மட்டன் எல்லாத்தையும் மசாலாவோட பெரட்டி விடுங்க. மட்டன் எல்லாத்தையும் மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க. இது அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஆச்சுங்க. மட்டன் எல்லாம் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. ஊற வச்ச மட்டனை குக்கர்ல சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். மட்டன்ல இருந்தே தண்ணி விடுங்க, அதனால கம்மியாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கர் மூடி போட்டு 8 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். எட்டு விசில் வந்துருச்சுங்க. மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சுங்க. வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன். வேக வச்ச மட்டனை சேர்த்திக்கலாம். மட்டன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் மட்டன் எல்லாம் ட்ரையா குக் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் வத்திருச்சுங்க.
ட்ரை பண்ணி வச்ச மட்டனை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு சின்ன மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ ட்ரை பண்ணி வச்ச மட்டனை சேர்த்திக்கலாம். எண்ணெயிலே நல்லா பெரட்டி விடுங்க. அரை ஸ்பூன் குருமிளகு தூள் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் நிறையவே மல்லித்தலை சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து பெரட்டி விடுங்க. மட்டன் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.